Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. This is 10th Mathematics, Chapter 5, Coordinate Geometry, Exercise 5.3, question number 1. Parakalama. Okay students, find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the points 1, minus 5, 4, 2 and parallel to two questions. First one x-axis, second one y-axis. அதாவது 1, minus 5, 4, 2 ஆகிய இரு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட். இப்போ இந்த இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு கோடு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் என்ன ஈக்குவேஷன், சப்போஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் என்ன ஈக்குவேஷன், இதான் கொஸ்டின். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1, minus 5, 4, 2 இது ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கலாம். இதோட மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது x1 y1, it is x2 y2. x1 equal to 1 plus x2 equal to 4 divided by 2, y1 equal to minus 5 plus y2 equal to 2 divided by 2 equal to 1 plus 4 5, 5 by 2, 2 minus 5 equal to minus 3 by 2. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், நம்ம என்ன மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம், 5 by 2, minus 3 by 2. 5 by 2 அப்படிங்கிற நம்ம டிவைட் பண்ணோம்னா 2.5 கிடைக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 2க்கும் 3க்கும் மிடில் 2.5. அதே போல் மைனஸ் 3 by 2ங்கிறது minus 1.5. இது ஒய் ஆக்சிஸில் -1க்கும் -2க்கும் மிடில். ஸோ ரெண்டு மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டு தான் 5 by 2, minus 3 by 2. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, parallel to x axis. இது x axis, இதுக்கு பேரலாக இந்த க்ரீன் லைன் இருக்குது. ஓகேயா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணாது, பட் ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணும். இந்த ஒய் ஆக்சிஸை மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு சின்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன், ஒய் ஈக்குவல் டு சி. இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் எது அப்படின்னா திஸ் ஒன், இட் இஸ் minus 3 by 2. செகண்ட் கொஸ்டின் என்னது, parallel to y axis. இதை பாருங்கள், இது y axis, இதுக்கு பேரலாக இருக்குது. ஸோ y axisக்கு பேரலாக இருக்கும் பொழுது y axisஐ மீட் பண்ணாது, பட் x axisஐ மீட் பண்ணும். எந்த பாயிண்டில், between 2 and 3, it is called 5 by 2. ஸோ இது என்ன எடுத்துக்கலாம், x equal to b. அதாவது x axisல மீட் பண்ணுறதுனால x equal to b, y ஆக்சிஸில் மீட் பண்ணுறதுனால y equal to c. இங்கே b and cங்கிறது 5 by 2 and minus 3 by 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, parallel to x axis. The equation of a straight line parallel to x axis is y equal to c, where c equal to minus 3 by 2. So y equal to minus 3 by 2. By using cross multiplication we get 2 இங்கே வந்துடும் இல்லையா, அப்போ எப்படி மாறும், 2 into y, 2y equal to minus 3. Then we get 2y உள்ளே கொண்டாந்துருங்க plus 3 equal to 0. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன், parallel to y axis. The equation of a straight line parallel to y axis is x equal to b. அதாவது x equal to where b equal to 5 by 2. By using cross multiplication we get 2 into x equal to 2x, which is equal to 5. உள்ளே எடுத்து வந்துருங்க. Therefore 2x minus 5 equal to 0. That's all.